இன்றைக்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அதிமுக தலைமையிலே என்டிஏ கூட்டணி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாநில தலைவர், மக்களின் அன்பை பெற்ற அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கே இருவர் வந்து கலந்து கொண்டார்கள். அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகளை, மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லா வளர்ச்சியும் சொல்ல போனால் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். இப்ப ரெண்டு பேசியிருக்கக்கூடிய தாலுக்கா ஆபீஸ் கட்டடங்களும் நாங்கள் கொண்டு வந்ததுதான். ஆகவே இங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாலையும் கூட விரிவாக நம்ம தான் பண்றோம். ஆகவே கல்லூரி, அதே போல அதிகமான பாலங்கள், ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் என்று என்னென்ன தேவையோ ஆர்டி ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், விவசாயிகளுக்காக அதிகமாக செக் டேம் எல்லாமே கொடுத்திருக்கிறோம். ஆகவே மக்கள் முழுமையாக ஆதரித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே இன்னைக்கு வெற்றி பெற செய்வார்கள். அதே போல மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பின்னால் எங்களது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால் நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோம், இந்திய கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு மத்தியிலும் பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணைந்து அதிகமான திட்டங்களை தொகுதிக்கும், அதே போல கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது, எடப்பாடியா இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது மீண்டும் மிகப்பெரிய வளர்ச்சியை, திமுக செய்யாத திட்டங்களை, விடுபட்ட திட்டங்களை செய்வோம். கண்டிப்பாக இந்த வேட்புமனு தாக்கலுக்கு நம்முடைய அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளர் கட்சி, அதே போல தமாக உட்பட அத்தனை கூட்டணி கட்சியுடைய, என்டிஏ கூட்டணியில் அத்தனை கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். தொண்டாமுத்தூர் வெற்றி வாய்ப்பு எத்தனை வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை நம்ம வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வருவோம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நான் சொல்ல எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா வரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிருக்கோம். கோவை மாவட்டத்துல எதிர்கட்சி சார்பாக இறக்கிவிட்ட பல வேட்பாளர்கள் இறக்குமதி வேட்பாளர்களா இருக்கிறதா ஒரு கடுமையான குற்றச்சாட்டு களத்துல போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இறக்குமதி வேட்பாளர் தான் உங்களுக்கே தெரியுமே, தெற்கில் இருந்து எல்லா தொகுதியும். கண்டிப்பாக இதை பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தில் போன முறை 10க்கு 10 வெற்றி பெற்றோம். அதே போல இந்த முறை அவனாசியை சேர்ந்து 11 தொகுதி முழுமையா கண்டிப்பா எங்களது கூட்டணி வெற்றி பெறும்.